அனைவருக்கும் இரவு வணக்கங்க. நைட்டில் என்னடா இந்த பூக்கள் அலங்காரத்தோட வீடியோ போட்டிருக்கேனேன்னு பார்க்க வேண்டாம். கொத்து கொத்தாக கத்திரிக்காய் செடிகளையும் பாருங்கள். அப்படியே அவரையும் சீட்ஸ்க்கு ரெடியாகி நிற்கிறாங்க. இந்த பூக்கள் பற்றியும் இந்த கத்திரிக்காயை பற்றி நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேங்க. மழைக்காலத்துலேயும் நம்ம அறுவடை கொடுத்துட்டு தான் இருக்காங்கன்றதுக்கு என்னுடைய செடிகள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கத்திரிக்காய் செடி பாருங்கள். நம்ம ஒரு செடி வச்சாலும் கரெக்டான செடி வைக்கணுன்றது இந்த மாதிரி செடிகள் தாங்க. ஒரு செடியிலேயே நிறைய பிஞ்சுகள் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த செடியில் ஒரு செடி தான் இந்த மாதிரி நிறைய காய் காய்ச்சிட்ருக்கோம். மற்ற செடிகள்லாம் 1, 2, 3 அந்த மாதிரி தான் கொத்து கொத்தாக காய்ச்சது கிடையாது. இந்த வருஷம் தாங்க இந்த கொத்து கத்திரிலாம் எனக்கு கிடச்சிருக்காங்க. எவ்வளோ பிஞ்சுகள் பாருங்கள். அது மாதிரி வெற்றிலை கொடியும் மலைக்கு அதுக்கும் நல்லா தழுத்து வந்துட்டுருக்காங்க. அப்படியே இன்றைக்கி நம்ம மென்று சாப்பிட்லான்னு இந்த 2 வெத்தலை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படியே பாருங்கள், இலைகள் இல்லை, வேர் பகுதியும் மண்ணுன்னு இல்லாமல் வெறும் வேர் பகுதி தெரியுது. இருந்தாலும் மொட்டுக்கள் அழகாக வச்சுட்டாங்க. அடினியம் பூக்கள் வண்டை பாருங்கள், கொத்து கொத்தாக வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குங்க தோட்டத்தில். நம்ம இந்த செடிகள்லாம் கிளைகளை அப்படியே அப்புறப்படுத்திடணும். இலைகளையும் அந்த இலைகளோடு சேர்த்து அந்த கிளைகளையும் அப்புறப்படுத்தணும். காரணம் மழையினால் நம்மளால் அப்புறப்படுத்த நேரம் இல்லை. கண்டிப்பாக மழை விட்டதும் இந்த செடிகளுடைய இலைகளை நான் கட் பண்ணி விடணுங்க. அதே மாதிரி மழை பெஞ்சதுனால நிறைய நன்மைகள் கிடச்சிருக்காங்க. மாடு மேய்ஞ்சிட்டு போன செடிகள் கூட தளிர் விட்டு பூக்களோடு நிற்கிறாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. உங்களுக்கே தெரியும், இங்கே பாருங்கள், அப்படியே பசுமை நிறத்தோட ஒரு பார்க்கு மாதிரி அமைஞ்சிட்டாங்க நம்ம தோட்டம். இப்போதைக்கு மழை பெஞ்சதுனால தான் இந்த நன்மை கிடச்சதுங்க. தேவையில்லாத களை செடிகளும் நிறைய கிடச்சிருந்தாங்க. நம்ம பூக்கள் செடியும் நல்லா வந்திருக்காங்க. அதில் ஒரு மன மகிழ்ச்சிங்க நமக்கு. ஆடிப்பட்டம் தேடி விதைனாங்க. நான் ஆடிப்பட்டத்தில் தேடி விதைச்சேங்க. ஆனால் அறுவடைக்கு முன்னே நிறைய சேதம் ஏற்பட்டது. இருந்தாலும் நம்முடைய விடாமுயற்சியால் மழையின் காரணத்தினாலேயும் செடிகள் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க பாருங்கள். நல்ல வளர்ச்சி வந்துட்டாங்க. கத்திரி செடியெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அப்படியே பாருங்கள், நித்திய மல்லி நல்லா தளிர் விட்டு வச்சுருக்காங்க. பன்னீர் ரோஜா செடியில் ஏகப்பட்ட மொட்டுக்கள். என்னங்க இந்த பூவை பற்றி சொல்கிறேன்னு சொல்லாமே விட்டேன்னு யோசிக்காதீங்க. இது ஐஸ்வர்யா வீட்டில் பூத்த பூக்கள் தாங்க. அவங்க எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த கத்திரி கொத்து கத்திரி மாதிரி ஒரு செடியில் காய்ச்சிருந்ததும் ஐஸ்வர்யா அம்மா வீட்டில் காய்ச்சிருந்ததுன்னு எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக ஐஸ்வர்யான்னு எனக்கு பூக்கள் அனுப்பின உடனே என் தோட்டத்திலேயே பூக்கள் பார்த்தா மாதிரி சந்தோஷம். என்ன தான் நான் உனக்கு கட்டிங்ஸ் கொடுத்துருந்தாலும் சீட்ஸ் கொடுத்துருந்தாலும் நீ என்னை சந்தோஷப்படுத்துகிற விதமாக அப்பப்போ ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அனுப்புகிறோமா, ரொம்ப சந்தோஷம். நம்ம பூக்கள் செடிகளும் குறைவில்லைங்க, பூத்துட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் பால்கனியில் வச்சுருக்க செடியில் பூக்கள். இது கீழே நம்மளால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணணுங்க. அவங்க ரெனோவேஷன் எப்போ பண்ணாலும் சரி கொஞ்சம் செடிகள்லாம் தள்ளி வைக்கலான் இருக்கேன். தேங்க்யூ ஆல், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.